திருமண உதவி இருக்குது, கல்வி உதவி இருக்குது, திருமண உதவி இருக்குது, கல்வி உதவி இருக்குது. பெண் பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வருடத்துக்கு 1000 ரூபா தராங்க. பாஸ் பண்ணாக்கா 1000 ரூபா தராங்க. 10வது 11வது இந்த மாதிரி நிறைய இதில் ஸ்கீம் வந்து இருக்குது. அந்த ஃபார்ம் வந்து நாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருவோம். நிறைய நலத்திட்டங்கள் இருக்குது. ஆனால் மக்கள்கிட்ட இன்னும் போதிய விழிப்புணர்வுகள் நம்ம கேள்விப்பட்ட வகையில் ஒரு 15,000 பேர் தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல் இருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்து பதிவு பண்ணாமல் இருக்கிறாங்க. இதை ஒரு விழிப்புணர்வு காணொலியாக வச்சுக்கிட்டு அவங்க வந்து தாராளமாக நம்ம மக்கள் வந்து இதில் வந்து இணையலாம். இது வந்து நல்ல ஒரு திட்டமாக தான் வந்து இருக்குது. இதில் நமக்கு சந்தேகம் இருக்குது, இது நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்ம யாரை போய் இது அணுகுனா கரெக்டாக? இதில் என்ன செய்யணும், அதில் என்னென்ன டவுட் வருங்கிறத. அஸ்ஸலாமு வலைக்கும் சலாம். பாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். யூசுப் பாய், தமிழ்நாடு அரசில் உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் இந்த நல வாரியத்தில் உறுப்பினர்கள் ஆகிறது எப்படி அப்படிங்கிற சம்மந்தமாக நிறைய மக்களுக்கு இன்றைக்கும் இந்த விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழல் இருக்குது. ஆமாம், அது எப்படி ஆவணங்களை பதிவு செய்கிறது அப்படிங்கிறது தெரியல. அது என்ன விஷயம், அது எப்படி? அது வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் வந்து அதில் இருக்குது. அதில் குறைவான பேர்கள் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பண்ணலாம். அதுக்கு என்ன தகுதி அப்படின்னு சொன்னால், அவங்க 18லேருந்து 60 வயசு பூர்த்தியான இஸ்லாமியராக இருக்கணும், இந்திய குடிமகனாக வந்து இருக்கணும். இது பேசிக்கான விஷயம். அவங்க பள்ளிவாசலில் ஆலிமாக இருக்கிறாங்க, இமாமாக இருக்கிறாங்க அவங்க. அதே மாதிரி பள்ளிவாசலில் பாங்கு சொல்லுவாங்கள்ல முஅத்தினாக, ஏன்னா இமாம் தனியாக இருப்பாங்க, பாங்கு சொல்கிறவங்க தனியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான். அதே மாதிரி மதரசாக்களில் அரபு ஆசிரியராக அல்லது ஆசிரியையாக ஓதி கொடுப்பாங்கல்ல, காலையில் மாலையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க அரபி சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் இதில் பதிவு பண்ண தகுதியானவர்கள் தான். அதே மாதிரி இந்த மதரசாக்கள் மற்றும் பள்ளிவாசல்களில் வேலை செய்வாங்கள்ல, கூட்டுறது பெருக்கிறது இந்த மாதிரியான பணிகள் செய்யக்கூடிய பணியாளர்களும் கூட அவங்களும் இதில் இணையலாம். அதே மாதிரி முதியோர் இல்லங்கள், சிறுவர் இல்லங்கள், இந்த மாதிரி அனாதை இல்லங்கள், இந்த மாதிரி இல்லங்களில் பணி செய்யக்கூடியவர்கள் அவர்களுமே கூட இந்த உலமா நல வாரியத்தில் வந்து பதிவு செய்து கொள்ளலாம். அதற்கு என்ன ஆவணங்கள்லாம் தேவை, என்னென்ன ஆவணங்கள் இருந்தால் இதை வந்து பதிவு செய்ய முடியும்? அது உலமா நல வாரியத்தில் வந்து அதை ஃபில்அப் பண்ணுறதுக்குன்னே ஃபார்ம் படிவம் 1ன்னு வச்சுருக்காங்க. அந்த படிவத்தை நாம் வந்து அதில் சேர்த்து வெளியிட்டுக்குவோம், அவங்க பார்த்துக்கிட்டோம். இந்த படிவத்தை வந்து ஃபில்அப் பண்ணி அதில் ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் இருக்கும். உங்கள் வயசு என்ன ஆகுது, அதுக்கான இணைப்பு என்ன வச்சுருக்கீங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அவங்களுடைய ஆதார் அட்டை, குடும்ப ரேஷன் கார்டு, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் தான் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த விவரங்களையெல்லாம் வந்து இணைச்சி அந்த படிவத்தை பூர்த்தி பண்ணி வந்து அவங்க கொடுத்தாங்கனாக்கா அதை எடுத்துப்பாங்க. இதில் என்ன சலுகைகள்லாம் இருக்குது? இப்போ நிறைய மக்களுக்கு இதில் என்ன சலுகைகள் இருக்குன்னே தெரியல. ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து டேட்டை கூட மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட டேட்டை கொடுத்துருந்தாங்க. அப்போ இன்னும் அது விழிப்புணர்வு இல்லை. அப்போ என்னென்ன சலுகைகள்லாம் இந்த நல வாரியத்தில் இருக்குது, அது எப்படி நம்ம அணுகிறதுலாம் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. என்னென்ன சலுகைகள்லாம் இருக்குங்கிறத சொன்னால் இன்னும் நமக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இந்த படிவம் 1 வந்து முழுசாக பூர்த்தி செஞ்சு கொடுக்கும்போது அதில் இன்னும் சில ஆவணங்களை வந்து இணைக்கணும். உதாரணத்துக்கு அந்த பள்ளிவாசலில் அவங்க எவ்வளோ நாள் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகி, முத்தவலி, தலைவர், அது ஏதாவது யார் வேணால் இருப்பாங்க அந்த டெசிக்னேஷனில், அவங்கள்ட்ட வந்து ஒரு கடிதம் மாதிரி வாங்கணும். அவங்க லெட்டர் பேடில் வாங்கணும். வாங்கி அவங்க சீல் வச்சு சைன் போட்டு கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம இந்த நிறுவனத்தில் பணி செய்கிறோம் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக ஆகும். அதே மாதிரி மதரசாவில் வேலை செஞ்சால் அந்த மதரசா ஒரு ஜமாத் வந்து ரன் பண்ணுவாங்க. அந்த ஜமாத்துடைய தலைவர், நிர்வாகி, அவங்கள்ட்டே வந்து கடிதம் வந்து வாங்கிக்கலாம். அந்தந்த நிறுவனங்களை பணி செய்யக்கூடியவர்கள் அந்த பணி செய்ததற்கான எவ்வளோ காலங்கள் வந்து பணி செய்கிறோங்கிறத ஃபில்அப் பண்ணி முழுமையாக வந்து கொடுக்கணும். இந்த அவங்க பணி செய்கிறாங்களோ அங்கே போய் நம்ம ஒரு கடிதம் ஒன்று வாங்கிக்கணும். இது 2. 3வது என்னன்னு சொன்னாக்கா அவங்களுடைய ஆதார் அட்டை, அதே மாதிரி ரேஷன் கார்டுடைய ஜெராக்ஸு, இந்த ஆவணங்களை வந்து இணைக்கணும். வயது சான்றிதழ், அதே மாதிரி அவங்க 18 வயசு பூர்த்தி ஆகிட்டாங்களாங்கிறத சொல்லக்கூடிய பர்த் சர்டிஃபிகேட்டு அல்லது வந்து ஓட்டர் ஐடி, இந்த மாதிரியான ஒரு ஆவணங்கள் ஏதேனும் ஒன்றை வந்து இணைச்சா வந்து போதுமானது. அதே மாதிரி பேங்க் பாஸ்புக், ஏன்னா இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து வங்கி வழியாக தானே வரும். அப்போ அதில் ஐஎஃப்எஸ்சி குறியீடெலாம் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். அதை ஒரு பக்கத்தையும் பின்னாடி பக்கத்தையும் இணைச்சி இந்த பேங்க் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வந்து கொடுக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, தெளிவான அப்போ எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இணைச்சி வந்து நம்ம கொடுக்கணும். இது எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வக்ஃபு இன்ஸ்பெக்டர் இருப்பார். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் வந்து நம்ம நேரில் கொடுக்கலாம். நேரில் போய் கொடுக்க சிரமமாக இருக்குன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பி வைக்கலாம். அல்லது மாவட்ட சிறுபான்மை நல வாரியம் வந்து இருக்கும், மாவட்ட சிறுபான்மை நலத்துறை இருக்கும். அந்த சிறுபான்மை நலத்துறையில் போய் கூட நம்ம இந்த ஆவணங்களை வந்து கொடுத்துக்கலாம். இதில் என்ன சலுகைகள்லாம் இருக்குது?
இல்லை நிறைய சலுகைகள் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு உலமா நல வாரியத்தில் பதிவு பெற்ற ஒருத்தர் வந்து விபத்தில் இறந்துட்டாங்கன்னு சொன்னாக்க அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து நிவாரணம் கொடுக்குறாங்க. இயற்கையான மரணமாக இருந்தால் 15,000 ரூபா கொடுக்குறாங்க. ஊனமுற்றார்கள் என்று சொன்னால் ஊனத்துக்கு ஏற்ற வகையில் 10,000லேருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் நலத்திட்ட உதவிகள் தராங்க. திருமண உதவி இருக்குது, கல்வி உதவி இருக்குது. பெண் பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வருடத்துக்கு 1000 ரூபா தராங்க. பாஸ் பண்ணாக்கா 1000 ரூபா தராங்க. 10வது 11வது இந்த மாதிரி நிறைய இதில் ஸ்கீம் வந்து இருக்குது. அந்த ஃபார்மை வந்து நாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றோம். அதே மாதிரி வாகனம் வாங்குறதுக்கு இப்போ சமீபத்தில் கூட அந்த ஸ்கீம் வந்து போயிட்டு இருந்துச்சு. 50,000 ரூபாய் தராங்க. நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்குறீங்கன்னா உலமா நல வாரியத்தில் பதிவு பண்ணியிருக்கக்கூடியவர்களுக்கு அதில் 50,000 ரூபாய் உங்களுக்கு பாதி காசு நீங்கள் போட்டால் போதும், பாதி காசை அவங்க உலமா நல வாரியத்தில் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ அந்த ஸ்கீம் முடிஞ்சிருச்சு. மீண்டும் அதை அரசாங்கம் வந்து அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம். திருமண நேரத்தில் திருமண உதவின்றதை 2,000 ரூபா தராங்க. மாதம் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் 6 மாத காலம் 1000 ரூபா மொத்தம் அந்த பிரசவ நேரத்துக்கு என்று 6,000 ரூபாய் தராங்க. கண் கண்ணாடி வாங்குறதுக்கு தராங்க. இப்படி நிறைய உதவிகள் வந்து இருக்குது. அது முழுமையான விவரங்களை நான் படிவமாக வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதை இது வந்து ஆன்லைன் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது? இதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 2 மோடு இருக்குது. முதல்ல வந்து நேரில் தான் போய் பண்ணணும். அது முதலே சொன்னோம் உங்களுக்கு. இப்போ ஆன்லைனில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான இணையதளம் வந்து லிங்க்கையும் நம்ம அந்த வீடியோவில் காணொலியில் போட்டுறோம். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் முயற்சி பண்ணுங்க. முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழக்கம் போல் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்குற நடைமுறையை வந்து நம்ம பண்ணிக்கலாம். கொடுக்கும்போது ஒரு ஜெராக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுட்டு கொடுங்க. அப்போ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஆவணமாக வந்து இருக்கும். அதிகாரிகள்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் இந்த காப்பி டூன்னு சொல்லி போட்டு நீங்கள் உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பியில் ஒன்று வாங்கிக்கணும். இதில் வந்து உறுப்பினர் ஃபஸ்ட்டு ஆகணும். முதல்ல உறுப்பினர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நலத்திட்ட உதவிகளுக்கு அப்ளை பண்ணுவதற்கான தகுதி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நலத்திட்டங்கள் இருக்குது. ஆனால் மக்கள்கிட்ட இன்னும் போதிய விழிப்புணர்வுகள் நம்ம கேள்விப்பட்ட வகையில் ஒரு 15,000 பேர் தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல் இருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்து பதிவு பண்ணாமல் இருக்கிறாங்க. இதை ஒரு விழிப்புணர்வு காணொலியாக வச்சுக்கிட்டு அவங்க வந்து தாராளமாக நம்ம மக்கள் வந்து இதில் வந்து இணையலாம். இணையது வந்து நல்ல ஒரு திட்டமாக தான் வந்து இருக்குது. இதில் நமக்கு சந்தேகம் இருக்குது, இது நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்ம யாரை போய் இது அணுகுனா கரெக்டாக? இதில் என்ன செய்யணும், அதில் என்னென்ன டவுட் வருங்கிறத அரசாங்கமே ஒரு வழிகாட்டி கையேடு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த கையேடை கூட நாம் இந்த காணொலியில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுரும். அதை பொறுமையாக படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 90% சந்தேகம் வந்து அதில் நீங்கிரும். அதில் எல்லாமே எல்லா வழிகாட்டுதலும் இருக்குது. குடும்பம்னா யார் குடும்பம், ஒரு பெண் வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தை யார், கணவர் பண்ணுறாங்கன்னா கணவருடைய குடும்பத்தாருங்கிறது யார், லீகலாருங்கிறது யார், இப்படி என்னென்ன டவுட் வருமோ எல்லா டீட்டெயிலுமே வந்து அரசு தரப்புலேருந்து வழிகாட்டி கையேடாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவோம். அதை போட்டோம்னா இந்த கான்வர்சேஷன் பெருசாக போயிடும். அதை அவங்க படித்து பார்த்துக்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு புரியும். அதையும் தாண்டி டவுட் இருக்குதுன்னு சொன்னால் வக்ஃபு கண்காணிப்பாளரை வந்து அணுகி நேரடியாக வந்து கேட்கலாம். மாவட்ட சிறுபான்மை நலத்துறையை வந்து சந்தித்து தாராளமாக அவங்க வழிகாட்டுதல் வந்து பெற்றுக்கலாம். இதில் முக்கியமாக வந்து ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, மதரசா ஓதி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், இவங்க பெண் ஆசிரியர்கள் ஆலிமாக்கள் வந்து நிறையா இருக்கிறாங்க. ஆலிமாவாக ஓதி முடிச்சிருப்பாங்க. அவங்க ஏரியாக்களில் வந்து 50-100 பிள்ளைகளுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்தணும். அவங்க எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய உலமாக்கள் மற்றும் இந்த பள்ளியினுடைய தொடர்பு பணியாளர்கள் எல்லாமே இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி இதில் ஃபஸ்ட்டு நம்ம உறுப்பினர் ஆவதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். ஏன்னா இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, மக்கள்கிட்ட இன்னும் விழிப்புணர்வு இருக்கும்போது தான். அதனால் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து எல்லா மக்களுக்கும் இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முழு ஒத்துழைப்பை நாம் வழங்கணும். ரொம்ப சந்தோஷம். அந்த நேரத்தில் நிறைய தகவலை பதிவு செஞ்சீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.